அன்புடையீர் வணக்கம். முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்தவர்கள், பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக நேரம் படுக்கையிலேயே தனது காலத்தை கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்ட்ராய்டு மொபைல், ஸ்மார்ட் போன் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு பார்வை இழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே நாம் கண்களை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கண்களுக்கான யோகா பயிற்சியின் மூலம் கண்களின் பார்வை இழப்புகளை தவிர்க்கலாம். மேலும் கண்ணாடி அணிந்திருந்தாலும் கூட கண்ணாடியினுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முற்றிலும் கண்ணாடி அணியாத நிலை ஏற்படுத்த வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உள்ளது. ஆகவே கண்ணுக்கான யோகா பயிற்சியை நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் அவசியத்தை பற்றி இன்றைய இந்த பதிவின் மூலம் ராம்ஜி ட்ரஸ்டில் தங்கியுள்ள மாற்றுத்திறனாளர்களுக்கு நாம் இன்று அதை குறித்து விளக்கத்துடன் விளக்கியதும் பயிற்சி எடுத்துக்கொண்டதையும் இப்பொழுது நாம் இந்த பதிவில் காண்கின்றோம். மேலும் இந்த பதிவை காணும் அன்பர்களும் இந்த பதிவின் மூலம் பயன்பெறலாம். இந்த பதிவு தாங்களுக்கு பயன்படாவிட்டாலும் உரிய நபருக்கு சென்றும் சேரும் வரை இதை பகிர்ந்து உதவுங்கள். இல்லை, தங்கள் அருகாமையில் உள்ள உடல் திறன் குறைந்த மாற்றுத்திறனாளர்களுக்கு இந்த ராம்ஜி ட்ரஸ்ட் எங்கு உள்ளது என்பதை பற்றி கூறுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் புண்ணியமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ராம்ஜி ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லம், தேனி மாவட்டம், பெரியகுளம் வட்டம், கைலாசப்பட்டி, கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது. நன்றி.